நாங்கள் வந்து பொர்சேவாக்கம்லேருந்து வரோம். நாங்கள் எல்லாம் ஒரே டீம் ஃபியூல் ஜிம் அண்ட் யோகான்னு சொல்லிட்டு பொர்சேவாக்கம்லேருந்து வரோம். நாங்கள் ஒரு மோர் தென் ஒரு 100 பீப்புள் மேலே இதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நாங்களாம் 10 கிலோமீட்டர்ஸ், ஒரு சில பேர் 5 கிலோமீட்டர்ஸ், குழந்தைங்களாம் இருக்காங்க. குழந்தைங்களாம் 3 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். எல்லாருமே எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு அண்ட் நியூஸ் 18க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இல்லை இதுக்கு நிறைய தடவை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே நாங்கள் டீமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இந்த டைம் அதே மாதிரி தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நியூஸ் 18 நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இதை. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, நன்றி. ஆமாம், எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸோட வந்திருக்காங்க, ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அம்மா, அப்பா எல்லாம் வயசானவங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நான் வந்து 65 மினிட்ஸில் முடித்தோம். எல்லாம் கம்மியான டைம்லாம் முடிச்சிருக்காங்க. 45 மினிட்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 இயர்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் 65 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இது இந்த மாதிரியான விஷயங்களை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இது பண்ணணும். எப்படி கட் பண்ணிக்கலாமா? ஓகே, போகலாமா? ஓகே. ஸோ எப்படி வந்து சீக்கிரமாக நம்ம வந்து இதாகிறதுக்கு சிக்காகிறதுக்கு எப்படி நிறைய வழிகள் இருக்கோ அதை விட ஜாஸ்தியாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அன்ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணுறதை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான ஹெல்த்தியான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கலாம், ஃபிட்டாக இருக்கலாம். என் நேம் ஆரிஃப். தேங்க்யூ ஸோ மச்.